தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கொட்டும் மழையில் மக்களிடையே உரையாற்றி வருகின்றார். அதனை காணலாம். வேலை செய்தது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். ஆனால் வந்து 4.5 ஆண்டு காலத்திலே போட்டாரு பாரு ஸ்டாலின் பெரிய நாமம், பெரிய நாமத்தை போட்டாரு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுக்கும். இன்னைக்கு தெரு தெருவா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தெரு தெருவா போயிட்டு தயவு செய்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, திமுகவுக்கு தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்கன்னு தெரு தெருவா அவங்களே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்டது என்னையா கேட்டாங்க? எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க. இந்தியாவில் 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள், தமிழ்நாட்டில் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். 4.5 ஆண்டுக்கு பிறகு அவங்க போட்டாரு பாரு ஞாபகம் என்னன்னு ஒரு குழுவை போட்டார். ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு. திமுக குழுவை போடுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? கோவிந்தா கோவிந்தா நாமம். திமுக என்னைக்கு குழு போடுறானோ அந்த கோவிந்தா கோவிந்தா தான் நாமமோ, நாம் பட்ட நாமம். இதே குழு யாருக்கு போட்டாங்க? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போன்னு இதே ஒரு குழுவை போட்டாங்க. கோவிந்தா கோவிந்தா. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வன்னியர்கள், பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், வன்னியர்கள், பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள் இவர்களுடைய வாக்குகள் மட்டும்தான் திமுகவுக்கு வேணும். இவர்களுக்கு முன்னேற்றம் செய்வதற்காக எந்த திட்டமும் திமுக செய்யவில்லை. வன்னியர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, பட்டியலின மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, சிறுபான்மை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இது நான் பகிரங்கமா சொல்லுவேன், பகிரங்கமா சொல்லுவேன். இதை மறுப்பதற்கு யாரால முடியாது. அப்படி இதை மறுக்கிறீர்கள் என்றால் ஒரு மேடையை போடுங்க, நான் வந்து பேசுறேன்யா. நீங்க எந்த மேடை வேணா போடுங்க, நான் பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.